எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 2 ஆஃப் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ். நான் என்ன ரெசிபி பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா பருப்பு வித் உருளைக்கிழங்கு ஃப்ரை. என் பையனுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் பருப்பை நல்லா கழுவி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதில் உப்பு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு தக்காளி, இதெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி உருளைக்கிழங்கையும் க்யூபாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் சூடானோடனே கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்குள்ளே குக்கர் விசிலை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மத்தை எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுருங்க பருப்பை. இது தாளிப்புக்காக. எண்ணெய் சூடானோடனே அதில் கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இதை அந்த பருப்போடு சேர்த்துருங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா பருப்பு ரெடி. ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணி பொரியல் நல்லா மர்ஜ் ஆனதுக்கப்புறம் உப்பு போட்டு இறக்கிடுங்க. நான் ஆல்ரெடி ரைஸ் தனியாக செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இந்த பருப்பையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுருங்க. பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும், அப்போ தான் அவங்க மதியானம் சாப்பிடும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுருங்க. டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இந்த மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. என் பையனுக்கு நிறைய கொசன்னு இருந்தால் அவன் சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் மோஸ்ட்டாக நான் அவனுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் பார்த்துப்பேன் லஞ்ச் பாக்ஸில் வைக்கும் போது. ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக ரைஸ் ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் பொட்டேட்டோஸையும் லோட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அவ்வளோதான். நாளைக்கு ஒரு புது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இவங்க ஸ்கூல்ஸ்க்கு எப்பயுமே ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் மாம்பழம் வச்சுட்டேன். தேங்க்யூ. பாய்.